ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் என்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மல்லி ஆதரத்தோட சுடரை மாட்டி விடணும், சுடர் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே சுடர் பிளான் போட்டு இப்போ கோயிலுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு இப்போ பொங்கலில் விஷத்தை வச்சு எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு நம்ம மல்லியை மாட்டி விட்டு நம்ம எஜமானி அம்மாவை மாதிரி நம்ம தான் சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறா. அதுவும் கோயில் விஷயத்திலே இப்படி பண்ணுறவ கண்டிப்பாக சுடருக்கு மிகப்பெரிய ஆபத்து நெருங்கி வந்திருக்கு. இப்போ எப்படியெல்லாம் சுடர் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மல்லி இதில் மாட்டிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் செம ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ மல்லிக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும், அதாவது இங்கே கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு விஜய் மல்லிக்கு தெரியுது. இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இப்போ மல்லியோட அண்ணன் பொண்ணு மூலியமாக இப்போ க்ளூ கிடச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக பொங்கலில் விஷத்தை கலந்துட்டா அப்படின்னு இப்போ மல்லிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் இதை சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் சுடர் தான் அப்படிங்கிற எல்லாருக்கிட்டையும் இப்போ மல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை சுடர் எப்படியாச்சும் நம்ம மேலே இப்படி கண்டுபிடிச்சிட்டாலே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தவிப்பாக இருக்கா. அதே மாதிரி அங்கே சுடரோட ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ எப்படியாச்சும் அவங்கள வச்சு இதுக்கு காரணம் மல்லியை கலந்து வச்சுக்கிட்டு என் மேலே பழிய போடுறா அப்படின்னு சுடர் சொல்லி சமாளிக்க பார்ப்பா. ஆனால் கதிரேசனுக்கு நிஷாவுக்கு டவுட் வரும், இவ ஆரம்பத்துலேருந்தே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சுடர் கதிரேசனையும் நிஷாவையும் நம்ப வச்சு அங்கே பழி போட பார்ப்பா. இருந்தாலும் மல்லி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே விஜயோட மாமா அங்கே அந்த பவுடரை சப்ளை பண்ணவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மல்லி தான் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லும்போது, ஏன்னா ஏற்கனவே சுடர் இதுலேருந்து மல்லி மேலே பழிய போட தான் இப்படி ஒரு விஷயம் மல்லி அட்ரஸ்ஸு மல்லியோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருப்பா. இதை தீவிரமாக விசாரிக்கலை, அவரே நேர்முகமாக சாட்சி சொல்லலை. கண்டிப்பாக மல்லி கொடுக்கல, இந்த சுடர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிடும். இதன் மூலியமாக கண்டிப்பாக மல்லி மாட்ட மாட்டாங்க, சுடர் தான் வசமாக மாட்டுவா. அதுக்கப்புறம் இப்போ கோயில் விஷயத்தில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க. இது மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் சுடரை காப்பாற்றுற மாதிரி ரகு அவங்க கேங் மாட்டிக்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு போய் சுடரை தப்பிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. கண்டிப்பாக இதில் எக்ஸ்ட்ரீமாக விஜய் மல்லி ஆதரவுபூர்வமாக நிரூபித்து இதுக்கு காரணம் சுடர் தான் அப்படின்னு ஜெயிலுக்கு அனுப்பிட்டா சுடரோட ட்ராமா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அவள் ஜெயிலில் கழிதிங்க வேண்டியதான். அந்த அளவுக்கு கண்டிப்பாக இந்த எபிசோடு கொண்டு போவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு டவுட் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சுடர் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துவிட்டு தான் இல்லை அப்படின்னு மிரட்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவளுக்கு சாதமாக பயன்படுத்திக்கிறா. ஆனால் இந்த முறை மல்லி விஜய் கண்டிப்பாக சுடரை வசமாக மாட்டி விடணும். சுடர் ஜெயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.